फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவு போண்டா கோதுமை மாவு பணியாரம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் கோதுமை மாவு 1 கப் மைதா மாவு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏலக்காய் ஒரு 5 கொஞ்சமா உப்பு வெல்லம் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து கோதுமை போண்டா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் கோதுமை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் மைதா கொஞ்சம் போட்டுக்கலாம் நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் கொஞ்சமா உப்பு வெல்லம் போட்டு லைட்டா கலக்கி விடலாம் தேங்காய் கடைசில போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம் இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் லைட்டா ஊற வைக்கலாம் அப்ப அந்த வெல்லம்லாம் வந்து நல்லா கரஞ்சிரும் இப்போ அடுப்புல வந்து வாணலி வச்சு எண்ணெய் காய வைக்கலாம் இந்த பதம் இருந்தா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் போண்டா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் வராது ரொம்ப கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது நீங்க இதல வாழைப்பழம் கூட போட்டு செய்யலாம் இது எண்ணெயில பொரிக்காம பணியாரக்கல்ல இனிப்பு பணியாரம் மாதிரி கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம் இங்க பாருங்க கெட்டி ஆயிருச்சு இந்த பதம் தான் கரெக்ட்டா இருக்கும் போண்டாவுக்கு இப்போ நம்ம வந்து எண்ணெயில போடலாம் அடுப்பை சிம்ல வச்சு சின்னதா கையில எடுத்து போடலாம் அடுப்பை ஃபாஸ்டா வச்சு போடிங்கனா நம்ம வெல்லம் போட்டுருக்கோம் சீக்கிரம் கருகிரும் அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் போண்டா போட்டா மீதி மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி கிளறிட்டு நம்ம பணியாரமா ஊத்திக்கலாம் பணியாரமா ஊத்திக்கிட்டேன் அடுப்பை சிம்ல வச்சு இதுவும் பண்ணலாம் ஒரு 2 நிமிஷம் வெந்தனா திருப்பி விட்டுக்கலாம் நம்ம போண்டா வெந்திருச்சு திருப்பி விடலாம் திருப்பி விட்டு சிம்ல வச்சு வேக வைக்கலாம் மறுபடியும் நம்ம வெல்லம் போட்டுக்கனால ரொம்ப டார்க் மெரூனா தான் வரும் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பணியாரம் வெந்திருச்சு திருப்பி விட்டுக்கலாம் விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் அப்பதான் மொறுமொறுன்னு வரும் நம்மள போண்டா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் பணியாரமும் இப்போ நமக்கு வந்துருச்சு நல்ல மொறுமொறுன்னு நம்ம வந்தனா எடுத்துறலாம் நீங்க இந்த மாவுல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டு கூட செய்யலாம் நம்மளோட சுவையான கோதுமை போண்டா கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆயிருச்சு எல்லாரும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you friends